அருவினா நார்மலா எப்படி இருக்கும்? நம்ம எல்லாரும் அருவி பார்த்திருக்குல்ல. மேல இருந்து வர தண்ணி வந்து கீழே கொட்டும். ஒரு வழியா தான் கொட்டும்ன்ற மாதிரி பார்த்திருக்குல்ல. ஆனா நான் சொல்ல போற அருவி வந்து 2 வழியா கொட்டும். எப்படி கொட்டும்னா, ஒரே லைன்ல வந்து ஒரு ஒரு தண்ணி வந்து இந்த சைடும், இன்னொரு தண்ணி வந்து இந்த சைடும் கொட்டும். ஒரு தண்ணி வந்து நார்மலாவே வந்து எப்படி கொட்டுதோ நார்மலா கீழே கொட்டி கீழே வந்தது. ஆனா இன்னொரு தண்ணி வந்து ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து அந்த தண்ணி எங்க போகுதுன்னே தெரியாம ஆழமா மறைஞ்சிருது. ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஜிபிஎஸ் வச்சு அப்புறம் அந்த தண்ணியில வந்து கலர் பூசி பார்த்துருக்காங்க. கலர் பூசினா வந்து வெளியே வரும்போது கலரோட எங்கன்னா வருதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஜிபிஎஸ் வச்சுலாம் வச்சு பார்த்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு சில பந்துங்களை வச்சு பார்த்துருக்காங்க. பந்துனா பால்ஸ் மாதிரி போட்டு இந்த பால் மிதந்து எங்க வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டாக பார்த்துருக்காங்க. ஆனா இது எல்லாமே பண்ணியுமே அந்த தண்ணி வந்து எங்கதான் போகுதுன்றது வந்து யாருக்குமே தெரியல. பல ஆண்டுகளாக வந்து சயின்டிஸ்ட்ல வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்த்தும் இன்னுமே கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி தான் பார்த்துருக்காங்க. அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோவில் ஃபுல்லா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாறன். நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இரட்டை கிளைகள் கொண்ட ஒரு அருவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த அருவி வந்து அமெரிக்கால மினோசோட்டா என்ற இடத்துல வந்து ஜார்ஜ் சி ஆர் மேக்னிங் பூங்கா என்ற இடத்துல தான் இந்த அருவி இருக்கு. இந்த அருவியை டெவில் கெட்டில் என்று சொல்றாங்க. ஒரே ஒரு அருவி தான். அந்த அருவி வந்து 2 கிளையா பெய்யுது. அதாவது ஒன்னு வந்து இப்படி போகுது, இன்னொன்னு வந்து இப்படி போற மாதிரி போகுது. இது மாதிரி 2 கிளையா போகும்போது ஒன்னு வந்து சாதாரணமா நார்மலா வந்து தண்ணி வந்து கீழே வந்து நார்மலா எப்பயும் போல போயிடுது. ஆனா இன்னொரு அருவியில வந்து இன்னொரு கிளையில இருக்கிற அருவியில வந்து தண்ணி எங்கதான் விழுது, ஒரு குழியில பெரிய ஒரு பள்ளத்தாக்க விழுது. எங்கதான் விழுது, அந்த பள்ளம் எவ்வளவுதான் ஆழம்னு வந்து யாருக்குமே தெரியல, கண்டுபிடிக்கவும் முடியல. நம்ம குணா கேவ் பார்த்திருப்போம்ல, அதுக்குள்ள போற டெவில் கிச்சன் அப்படின்றோம்ல, அதுக்குள்ள போய் பார்த்தா யாருக்கு எவ்வளவு தூரம் தான் ஆழம் போகுதுன்னு தெரியலன்ற மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய டெவில் கெட்டில் என்ற ஒரு இடம். அந்த தண்ணி வந்து ஒரு ஆழமான குழியில வந்து வீழ்ந்து காணாம போயிருக்கு. பல ஆண்டுகளாக வந்து இந்த குழியை வந்து பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழி வந்து பூமிக்கு அடியில போகுது, பூமியோட மையத்துக்கு போகுது. இந்த இது வந்து பாதாள உலகத்தின் வாயிலாக இருக்கும். அதனாலதான் பாதாள இடத்துக்கு வந்து இந்த இடம் தண்ணி போகுது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. சிலர் வந்து இது என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு முடிவே இல்லாத பள்ளம். இதுல வந்து எவ்வளவுதான் தண்ணி போட்டாலுமே வந்து இது வந்து ஒரு அரக்கனோட வாழி. இதுக்குள்ள எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலுமே வந்து தண்ணி ரொம்பது மீன்ஸ் வெளியுமே வராது, எந்த வழியிலுமே வராதுன்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய பேர் பயந்தும் போயிருக்காங்க. இதுக்குள்ள வீந்துட்டுனா எங்க வெளியே வர முடியாதுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் பயந்துருக்காங்க அந்த அருவியை பார்த்து. இந்த குழியிற தண்ணி எப்படிதான் எங்கதான் வருதுன்றதுக்காக நிறைய பேர் வந்து நிறைய சோதனைகளை செஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த மரக்கட்டங்களை வந்து போட்டு பார்த்திருக்காங்க, எங்கதான் அந்த மரக்கட்டங்கள்லாம் வெளியே வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனா அந்த மரக்கட்டைங்க வந்து எங்குமே வெளியே வரல. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, ஒரு சில ஜிபிஎஸ் கருவிங்களை வச்சு ட்ராக் பண்ணி உள்ள போட்டுருக்காங்க. ஆனா அந்த ஜிபிஎஸ் கருவியுமே வந்து ஒரு சில நேரம் கழிச்சு ஒர்க் ஆகாம போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கலர் சாயங்களை போட்டு அந்த தண்ணியில போட்டு பார்த்திருக்காங்க. வெளியே கலரா தண்ணி எங்கன்னா வருதான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக பார்த்திருக்காங்க. அப்பவுமே அந்த தண்ணியுமே வெளியே வரல. அப்புறம் ஒரு சில பால்ஸ், இந்த மிதக்குள்ள பாலுங்களை பிளாஸ்டிக் பால்ஸ் எல்லாம் வச்சு போட்டு பார்த்திருக்காங்க. பிளாஸ்டிக் பால் வேற எங்கன்னா மிதங்குதா அப்படின்னு பாக்குற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பாலுமே வெளியே வரல. இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து போட்டு பார்த்திருக்காங்க. எப்படிதான் வெளியே வரும், எங்கதான் வெளியே வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக எங்கேயுமே அந்த பொருள்கள் எதுவுமே வெளியே வரல. இந்த பொருள்கள் தான் எங்கதான் போச்சு, ஏன் வெளியே வராம இருக்கு, இதுல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருமே வந்து நம்பப்பட்டிருக்காங்க. இந்த பொருள்கள்லாம் எங்கேயுமே வெளியுமே வரல. இந்த பொருள்கள்லாம் உள்ள எங்கதான் போகுதுன்றது வந்து யாருக்குமே தெரியல. இந்த மர்மம் வந்து உலகம் முழுவதுமே பிரபலமாக வந்து பேசிக்கொண்டிருந்த ஒரு மர்மமாக இருக்கு. இதுல உண்மை என்னன்னா, இப்ப இருக்கிற புவியியல் ஆய்வுகள் வந்து தண்ணி எங்கதான் வருதுன்றத கண்டுபிடிச்சதாக சொல்றாங்க. அதை பத்தி பார்க்கலாம். காணாம போன தண்ணியும் நார்மலா வர தண்ணியுமே வந்து பூமிக்கு அடியில கீழே அந்த காணாம போற தண்ணி சொல்றேன்ல, அது மேல இருந்து கீழே வந்து பூமிக்கு அடியில வந்து மேல போயிட்டு ரெண்டுமே ஒன்னா ஆயிடுது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஆனா வந்து இந்த தண்ணி வந்து எந்த பாதையில போகுதுன்றது வந்து முழுமையாக வந்து கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே இந்த இடம் வந்து உலகத்தின் மிகவும் மர்மத்தில் ஒன்றாவே இருக்கு. சில நேரத்துல வந்து மர்மங்களுக்குமே விடை கிடைக்கும். ஆனா அந்த விடையுமே வந்து ஒரு புதிய கேள்விக்கான ஒரு அர்த்தமாவும் இருக்கும். இந்த டெவில் கிட்டில் வந்து அதுக்கு வந்து ஒரு சிறப்பான உதாரணமாவும் இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பத்தி தெரிஞ்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.